வணக்கம். அனைவருடைய ஆன்மா மலரட்டும், சுகமளிக்கட்டும். வலையில் சிக்காது, பிடித்த வலையில் சிக்காது, தனி வலையில் சிக்கக்கூடாது. ஏன்னா அந்த வலை விரிக்கப்படுவது ஒவ்வொருடைய ஆன்மாவின் நிலைப்பாடு வெவ்வேறானது, ஒருமித்து இருக்காது. கூட்டத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம்தான். அதே போல ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனிதான், தனித்துவம் கொண்டது. இந்த வலை விரிக்கப்படும் போது, பல மார்க்கமாக விரிக்கப்படும் போது, அந்த வலைக்குரியவனுடைய தனி நிலை உள்ள வலையினுடைய அந்த வலையில் சிக்கி நபருடைய நிலைப்படி நம்மை உள்வாங்கும், உள்நிலைப்படுத்தும். அது சில சமயம் நம்ம சுத்தவெளிக்கு போக விடாது, பரவடிக்கு போக விடாது, பரம சுகத்தை அனுபவிக்க விடாது. அவன் திணிக்கப்படும் சிந்தனைகள் நம்மளுடைய நிலையிலே ஆட்கொண்டு விடும், அடங்கிவிடும், அதிலேயே நின்றுவிடும். ஆனால் நாம் உண்மையை அறிய முடியாது, மெய்ஞான நிலையை அறிய முடியாது. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வலையாக விரிக்கிறான், ஒவ்வொரு பேரு தான் வித்தியாசப்படுது. அந்த யோகம், இந்த யோகம், அப்படி இப்படின்னு வலை விரிக்கப்படுகிறார். ஏன்னா ஒவ்வொருடைய செயலும் சொல்லும் நடத்தையும் எவ்வாறாக இருக்கிறது. அது இறை நோக்கில் இல்லை, புகழ்ச்சியினுடைய நிலையில் தன் புகழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் இறை சார்ந்த வெட்ட வழிக்கு தன் புகழ்ச்சியும் வேண்டியதில்லை, வளையும் வேண்டியதில்லை. நாமவே இறை நோக்கி இறைகள் செலுத்தி பறவை போல இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. ஆனால் வலையில் சிக்கிக்கொண்டால் மேலோங்க முடியாது. எந்த வலையில் சிக்கிறோமோ அவனுடைய குடாதசியங்கள் நம்மளுக்கும் சேர்ந்துவிடும். நம்மளை அப்படியே அந்த வலையிலேயே உட்கார வச்சுக்கிட்டு மேலோங்க விட மாட்டான். இடையே பறவடியை அடைய முடியாது. உண்மை நிலையே நம்ம பிறப்பின் ரகசியத்தை உணர முடியாது. அவன் எதை அறிந்து கொண்டானோ அதை நம்மளுடன் செலுத்தி விடுவான். அதுதான் முடிவாக நம்மளை ஆக்கி விடுவான். இடையே